வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங், நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், கிண்டி, சென்னை 32 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு. சென்னை கிண்டி என்எஸ்டிஐயில் 2025-26 கல்வியாண்டிற்கான கைவிஞ்ஞர் பயிற்சி திட்டத்தின் படியுள்ள சிடிஎஸ் 6 மாதம் 1 ஆண்டு முழுநேர நவீன அண்டு வேலை சார்ந்த படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கற்பிக்கப்படும் பாடங்களின் பட்டியல். கோர்ஸ் லிஸ்ட். பாடத்தின் பெயர் ட்ரோன் டெக்னீசியன். இருக்கைகளின் எண்ணிக்கை 24. வயது குறைந்தபட்சம் 16 ஆண்டுகள். கால அளவு 6 மாதங்கள். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, கணிதம் மற்றும் அறிவியல். சூரிய சக்தி பொறியாளர், சோலார் டெக்னீசியன். இருக்கைகளின் எண்ணிக்கை 20. வயது குறைந்தபட்சம் 14 ஆண்டுகள். கால அளவு 1 வருடம். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, கணிதம் மற்றும் அறிவியல். செயற்கை நுண்ணறிவு நிரலாக்க உதவியாளர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட். இருக்கைகளின் எண்ணிக்கை 24. வயது குறைந்தபட்சம் 14 ஆண்டுகள். கால அளவு 1 வருடம். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. ஆன்லைன் விண்ணப்பத்திற்கான இணைப்பு https://rdsdetn.in. சிடிஎஸ் 2025-26. ஆன்லைன் பதிவுக்கான கடைசி தேதி 15/7/2025. பெண் பயிற்சியாளர்களுக்கு கல்வி கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணங்களில் விலக்கு அளிக்கப்படுகிறது. SC/ST பயிற்சி பெறுபவர்களுக்கு ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் கட்டண சலுகை உண்டு. காலியாக உள்ள இடங்கள் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களின்படி தகுதி அடிப்படையில் நிரப்பப்படும். ஆண் மற்றும் பெண் பயிற்சியாளர்களுக்கு விடுதி வசதி இருக்கும். தொழில்துறை வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சி வழங்கப்படும். வேலைவாய்ப்பு முகாம் மூலமாகவும் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். அரசு பொதுத்துறை நிறுவன ஆட்சேர்ப்புகளுக்கு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட NCBET தேசிய வர்த்தக சான்றிதழ் NTC வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு திரு பி. திருநாவுக்கரசு, AD, செல் நம்பர் 97 911 49 116. மண்டல இயக்குனர், ரீஜனல் டைரக்டர். இந்த செய்தி இன்றைய நாளிதழில் வெளியான செய்தியாகும். தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். விண்ணப்பிக்க இறுதி நாள் 15/7/2025. வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.